ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வேலுநாச்சியார் வீரமங்கையுடைய வாலும் கேடையும் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வால் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டை பாக்ஸோடைய அட்டையை எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். நல்லா வேல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து 2 டைப்பாக வந்து கட் பண்ணேன். 2 டைப் கட் பண்ணேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2யும் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஆடுது. அதனால சரி என்ன பண்ணேன், தர்மாக்கோல் இருக்குங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த வாலை வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு அதே ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி அதுக்கு மேலே வரைஞ்சிங்கனாலே அது அச்சு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒட்டணும். நான் என்ன பண்ணிட்டேன், 2 ஃபஸ்ட்டே ஒட்டிட்டேன்றதுனால ஒரு சைடு மட்டும் அந்த அட்டை பாக்ஸோட இதை வந்து ஒட்டிட்டேன். அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இல்லைன்னா நம்ம வந்து மேலே ஒரு லேயரும் கீழே ஒரு லேயர்லையுமா ஒட்டியிருந்தோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்திருக்கும். நான் இதுவே ரெடி பண்ணதுனால அப்படியே பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கோல்டு ஷீட்டுக்கு சில்வர் ஷீட்னு வந்து கடையிலேயே இருக்குது. ஃபேன்சி ஸ்டோரு, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஸ்டோர்லலாம் இருக்கும். ஒரு ஷீட் வந்து 10 ரூபா. அந்த ஷீட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து அதில் ஒரு ஷீட்டு இதில் ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோல்டு ஷீட் எடுத்து நம்ம வந்து கத்தி ஏற அளவுக்கு மட்டும் ஒட்டிக்கலாம். சில்வர் ஷீட்டை ஒட்டிக்கலாம். அந்த கைப்பிடி அளவுக்கு வந்து கோல்டு ஷீட் வந்து ஒட்டிக்கணும். ஸோ நான் வந்து இந்த கோல்டு ஷீட் வந்து அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அதுதான் வந்து கரெக்டாக ஒட்ட முடியுது. இல்லைன்னா வந்து ஒட்ட முடியல, எல்லாம் அங்கங்கே கசங்கின மாதிரி வந்துருச்சு. நான் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அளவு அந்த கத்தியவே வச்சு கீழே அந்த அளவு வந்து கட் பண்ணி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி அப்போ அந்த எல்லா இதுக்கும் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ரொம்ப சிம்பிள் தான். ஒரே நாளில் நம்ம வந்து இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள கைப்பிடி அளவுக்கும் என்ன பண்ணேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விட்டு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதே ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். அதுக்குள்ளே வந்து விட்டு பார்க்கணும். நான் என்னென்ன எப்படி ஒட்டியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அந்த உள்ளே இருக்கிற அளவுக்கு வெளியே வந்து அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு நகர்த்திட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வளைவு சேர்த்து 2த்துக்கும் சேர்த்துமே கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த வளைவுலையும் சேர்த்து ஒட்ட முடியும். அந்த வளைவில் கட் பண்ணதுக்கப்புறம் கம் போட்டு உள்ளே ஒட்டும்போது பென்சில் இருக்குது பாருங்கள், அந்த பென்சிலை வச்சு உள்ளே வந்து நம்ம நகர்த்தணும். நல்லா அழுத்தி விட்டோம்னா, பென்சிலை வச்சு நல்லா உருளை மாதிரி அழுத்தி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். நான் பண்ணுற மாதிரி பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் கட் பண்ணுறது உங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும். நான் வந்து லெஃப்ட் ஹேண்டுன்றதுனால வந்து லெஃப்ட் கையில் தாங்க வந்து சிசர்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரைட் ஹேண்டில் வந்து பிடிக்க வராது. ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடாது, பார்த்துக்கோங்க. மாதிரி வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா உன்னிப்பாக பாருங்கள். அது உள்ளே வச்சுட்டு நம்ம கையால் அழுத்தி விடுறேன். அந்த கையால் அழுத்தி விடுற இடத்துல வந்து நம்ம பென்சிலை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கரெக்டாக அந்தந்த ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மேலே கீழே எல்லாமே சைடில் எல்லாமே அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பேப்பராக கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதாங்க. அந்த வந்து வால் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து எங்கெங்கே பிசுறாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒட்டிக்கணும். நம்ம கோல்டு பேப்பர் தானே ஒட்டுறோம், அதனால் வந்து தெரிவிக்காது நம்ம எங்கே எப்படி ஒட்டுறதுனாலும். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்துருச்சு பாருங்கள் வேலு. நம்ம அடுத்தது வந்து கேடயம் செஞ்சுக்கலாம். இது காயட்டும், ஒரு பக்கமாக வச்சுட்டு காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அட்டைப்பெட்டி தான் நான் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காம்பஸ் இருந்துச்சுன்னா அந்த அட்டைப்பெட்டியில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு பென்சிலை வச்சு ரவுண்ட் போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட் வந்து கடையிலேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் அந்த பிளாக் கலர் ஷீட் வாங்கி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த கைப்பிடிக்கும் அதே மாதிரி தாங்க நான் வந்து நீட்டமாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வளைவாக நம்ம வந்து ஒட்டிக்கணும். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கோல்டு ஷீட்டு சில்வர் ஷீட் வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த சில்வர் ஷீட் எடுத்து நம்ம வந்து ரவுண்டாக 4 ரவுண்டு வந்து ஒட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வந்து தைல டப்பா இருந்துச்சு, அதை வந்து எடுத்துக்கிட்டேன்.
அது வந்து சில்வர் ஷீட் மேலே வச்சு பேக் சைடு திருப்பி முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி ஷீட்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுறது ஈஸியாக தெரியும் பென்சிலில். ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் 4 ரவுண்ட் பண்ணிட்டேன். 4 ரவுண்ட் பண்ணி கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த 4 பக்கமும் வந்து நான் அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து 4த்தையும் ஒட்டிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நான் இங்கே வேலை செய்யறதுக்குள்ளே என்ன வேலை செய்யறதுக்கு விடாமல் அங்கே பாருங்கள் அந்தாண்ட என்னென்ன ராவடி பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க இந்த செய்கிறதுக்குள்ளே இவனை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். 1 பை 1 நம்ம வந்து 4த்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதை இப்போ வந்து ஒட்டிக்கலாம். இப்போ 4த்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காய விடலாம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், இந்த ரவுண்டை சுற்றி இருக்குது இல்லைங்களா, அந்த கார்னர் சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணணும். நம்ம சில்வர் ஷீட்டை வந்து அந்த ரவுண்டே வந்து கமுத்தி போட்டோம்னா வந்து கமுத்தி போட்டு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒட்டிக்கலாம். ஓரத்தில் வந்து பொறுமையாக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் மடங்காது. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும் நல்லா அழகாக சேஃபாக. பொறுமையாக ஒட்டுங்க, இதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, வாலும் கேடையும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.